குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம நிஃப்டி 50 மண்டே எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். லாஸ்ட்டு ஃப்ரைடே அமெரிக்காவில் சரியான செல் ஆஃப். டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக்கு, டாக்ஸு எல்லாமே ஃபாரின் கண்ட்ரி எல்லாமே ஹெவியான ரீசன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பல யூடியூப் சேனலெல்லாம் சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே சைனாக்கு அவங்க 100% டேரிஃப் கம்மிங் நவம்பர் 1 நடைமுறைப்படுத்தப்படும்னு ட்ரம்ப்பு சொல்லிட்டார். ட்ரம்ப்போட கோபம் அவருக்கு கோபம் இந்த நோபல் பரிசு கிடைக்காத அப்படின்ற ஒரு கோபத்தால் அந்த கோபத்தை சைனா பக்கம் திருப்பிட்டார். இதுதான் அதோட விஷயம். இப்போ சைனா பக்கம் போயிடுச்சு அந்த கோபம். 100% டேரிஃப். அந்த இதுவை கேட்ட ஒன்றையும் 1.5%, 1.31% இறங்கியிருக்கு. 608 பாயிண்ட்டு இறங்கியிருக்கு. S&P 2% கிட்ட இறங்கியிருக்கு, 128 பாயிண்ட்டு. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 2.5% இறங்கியிருக்கு, 600 பாயிண்ட்டு கிட்ட இறங்கியிருக்கு. 0.86% இறங்கியிருக்கு. அந்த டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது 1.5% இறங்கியிருக்கு. CAC 40 1.25% இறங்கியிருக்கு. நமக்கு மண்டே ஒரு ஆட்டம் இருக்குது. 25,467 ட்ரேட் ஆகியிருந்த நம்ம கிஃப்ட் நிஃப்டி இப்போது 25,205 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய டீப்பான ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் மண்டே நம்ம நிஃப்டி 50 அது எங்கே சப்போர்ட் எடுக்கும், எந்த அளவுக்கு அது கேப் டவுன் வரும் அப்படின்றத நம்ம இந்த டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணலாம். இந்த டேட்டாவை வச்சு தான் இப்போ நம்ம அதை அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குதுன்னு. இப்போ இதில் 200 பாயிண்ட்டு டவுனுன்னா 200 பாயிண்ட்டுமே நம்ம நிஃப்டி 50 அப்படியே ஃபாலோ பண்ணணும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் கேப் டவுன் ஆகும் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அது எந்த அளவுக்கு கேப் டவுன், எங்கே அது ரீபவுண்ட் ஆகும், எது வரையும் அது கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மட்டும் இந்த ஆடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் மண்டே அன்றைக்கி நிஃப்டி 50 ஒரு 180 பாயிண்ட் 200 பாயிண்ட்டு கிட்ட டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 25,118. இந்த 25,118 அது ஓப்பன் ஆகிறது எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் ஓப்பன் ஆகும்னு தோணுது. அந்த 25,118 ஓப்பன் ஆகும்போது 9.15க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது நம்ம மார்க்கெட்டால் இறங்கலை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நமக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பிரச்சனை. அதோட இம்பேக்டால் நம்ம ஒரு கேப் டவுன் ஆகிறோம். ஓகேங்களா? அந்த இம்பேக்ட் அது கேப் டவுன்லேயே முடிஞ்சிடும். நமக்கு நம்ம டிஐஸும் இப்போ 10க்கு ஒரு 4 நாளாக FIs வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு மண்டே FIs செல்லிங் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் ஒரு 95% சாதகமாக இருக்குது. ஏன்னா ஒரு பேட் நியூஸ் அவங்க உடனே செல்லிங் சைடில் போயிடுவாங்க. ஸோ அப்போ இருக்கிற ஒரே ஒரு ஜாம்பவான் இந்த டிஐஸ் தான். டிஐஸ் 9.15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு தோணுது. அது அப்படி தான் நடக்கணும்லாம் நான் சொல்லலை, எனக்கு தோணுது அந்த மாதிரி. ஏன்னா இது மாதிரி பல வாட்டி நான் பார்த்துருக்கேன். ஒரு பெரிய கேப் டவுன் வருதுன்னா ஃபஸ்ட்டு 9.15க்கு ஓப்பன் ஆகிற கேண்டிலே ஒரு 100-150 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடும். அதுக்கப்புறம் தான் அது 3.5 வரையும் அது அந்த ஏறின பாயிண்ட்டையே அரைச்சி கடைசியில் அந்த 150 பாயிண்ட்டை மைனஸ் பண்ணி முடிப்பான். ஸோ இப்படி தான் பல தடவை நடந்திருக்கு. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே இருந்தாவே உங்களுக்கு நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் கண்டிப்பாக தெரியும். அதுதான் நாளைக்கு மண்டே நடக்கும் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். அப்படி தான் நடக்கணும்னு நான் சொல்லலை, என்னுடைய ஒரு தாட்ஸ், அவ்வளோதான். அந்த இடத்த சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது 25,118. அந்த சப்போர்ட்டுக்கும் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா பழையபடி இருக்கிற இந்த 25,012
25,012 வந்தானா டேம் ஷுர் அது மேலே பவுன்ஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங் சைட் திரும்பாமல் பையிங்கில் இருந்தாங்கன்னா இந்த கேப் டவுன் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. 9:30க்குள்ளே அந்த கேப் டவுனை அது அதாவது அந்த கேப்பை ஃபில் பண்ணிடும். அவங்க செல்லிங் சைடில் இருந்தால் மட்டும் பிரச்சனை தான். அந்த கேப் கண்டிப்பாக சஸ்டெயின் ஆகும் அடுத்த வாரம் ஃபுல்லாகவே. ஏன்னா மார்க்கெட்டு வந்து அவங்க வாங்குகிற ரேஞ்சு பார்த்தா கூட பெரிய லெவலெலாம் இல்லை. 686 கோடி, ஒரு 1000 கோடிக்கு கீழே தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எனி டைம் எப்போ வேணாலும் செல்லிங் சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிற நியூஸ் வந்து ஒரு பெரிய நியூஸ், அதுக்கான இம்பேக்ட் வந்து பெரிய லெவலில் இருக்கும். அப்படின்றதுனால எஃப்ஐஎஸை வந்து நம்ம கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. செல்லிங் போவாங்களா, பையிங்லேயே இருப்பாங்களான்னு. பையிங்கில் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, கண்டிப்பாக பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக அந்த கேப் எவ்வளோ கேப் வருதோ அதோட வீக்லி எக்ஸ்பைரிக்குள்ளேயே முடிச்சிருவாங்க, கேப்பை ஃபில் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட் நான் சொன்ன மாதிரி 25,118. அடுத்த சப்போர்ட் வந்து 25,012. அதுக்கடுத்து இருக்கிற ஒரு சப்போர்ட்டு இதுதான் நிஃப்டி 50க்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அந்த 25,000க்குள்ளே 25,012, 25,000 இதை உடச்சிட்டானா அதுக்கப்புறம் ஒரு 200 பாயிண்ட்டு 130 பாயிண்ட்டு சாலிடாக கீழே தான் இறங்கும். எங்கே எடுக்கும்னா 24,878, 80 இந்த ரேஞ்சில் எடுக்கும். இந்த சப்போர்ட்டு கீழே நிஃப்டி 50 போகக்கூடாது. இதெல்லாம் ஒரே நாளில் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள்லலாம் போகாது. ஒரு பியர் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த 24,880 இந்த ரேஞ்சு கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக மறுபடியும் அந்த 24,500 பழைய வீட்டுக்கே வாடகைக்கு போகிற மாதிரி அந்த பழைய ரேஞ்சே போய் மறுபடியும் தொட்டுட்டு மறுபடியும் வரதான் போகுது. ஸோ அதுக்கு எடுத்துக்கிற நேரம், காலம், இன்வெஸ்டர்ஸோட டைம், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் எல்லாம் சும்மா தான் இருக்கும். சும்மா இருக்கிறத விட போகாமல் லாஸஸ்லேயே நிற்கும். ஸோ இது ஒரு மென்டல் ப்ரெஷரை ஏற்படுத்தும். இதுதான் நிஃப்டி 50 சப்போர்ட் எடுக்கக்கூடிய இடங்கள். ரெசிஸ்டண்ட்டை பற்றி நம்ம பேசணுமா அப்படின்னு கேட்டால் பேசி தான் ஆகணும். ஏன்னா நாளைக்கு மண்டே கேப் டவுன் ஓப்பன் அப்படின்றதுனால ரெசிஸ்டண்ட்டெல்லாம் போகுமா போகாதான்றதெல்லாம் நம்ம திங்க் பண்ணக்கூடாது. நம்மளோட கடமை என்ன, ஒரு ரெசிஸ்டண்ட்டு வேணும். அது ரெசிஸ்டண்ட் எங்கே எடுக்கணும்னா ஆல்ரெடி அது ஹிட்டாக இருக்கிற 25,360 அதுதான் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு மண்டே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது அதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இந்த 25,262 ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். ஓகேவா? இந்த 25,262 ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா, கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும்போது 25,262 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டாக. அதுக்கப்புறம் தான் 25,360. அதுக்கு மேலே அது மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போகாது. ஏன்னா அந்தளவுக்கெல்லாம் மார்க்கெட்டில் பொட்டன்ஷியல் மண்டே ஒரு ஃபஸ்ட் நாள்லேயே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இது வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் வரக்கூடிய நேரம்தான். பட் அதையெல்லாம் மிஞ்சி இந்த ட்ரம்ப்போட இந்த 100% டேரிஃப் வந்து பெரிய இம்பேக்டை கொண்டு வரும் அப்படின்றது தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு ஆதாரமாக எடுத்துக்காட்டாக தான் வேர்ல்டு மார்க்கெட்டு லாஸ்ட்டு ஃப்ரைடே ஹெவியாக இறங்கியிருக்கு. இதுவே ஒரு உதாரணம் தான். நம்ம நிக்கி அதோட ஃப்யூச்சர் மார்க்கெட்டை லாஸ்ட்டு ஃப்ரைடே போய் செக் பண்ணி பார்த்தா மிகப்பெரிய லெவலில் ரெட்டில் இருக்கான். அவன் மண்டே எத்தனை மணிக்கு, ஒரு 5 மணிக்கு ஓப்பன் ஆகிறான்னா அவன் ஓப்பன் ஆகும்போதே ஒரு 1000 பாயிண்ட்டு கீழே தான் ஓப்பன் ஆகும் போல இருக்குது. அந்த லெவலில் இருக்குது. ஸோ இது நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. கவர்மெண்ட்டால் ஏதாவது பண்ணி மாற்ற முடியுமான்னா கஷ்டம்தான். ஸோ கேப் டவுன் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பார்க்கலாம். நான் சொன்ன ரேஞ்சஸ் எல்லாம் வரும்போது மார்க்கெட்டை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா
மார்க்கெட் வந்து மண்டே சரியான வெலாட்டிலிட்டி இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை வாட்ச் பண்ணுங்கள். அந்த இடம் வரும்போது தைரியமாக ட்ரை பண்ணலாம். உங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி லாஸஸ் ஜட்ஜ் பண்ணி வச்சிங்க. அந்த லாஸ் வந்தால் தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. இதுதான் ஒரு ஹெல்த்தியான ட்ரேடருக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா மார்க்கெட் நாளைக்கு கம்மிங் மண்டேவோட முடிஞ்சிட போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் 4 நாள் இருக்குது. அதில் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். சொல்லும் போது அது ஈஸியாக தான் இருக்கும். அந்த ஃபீல்டு ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல அந்த எண்ணம் வரணும். அது வர்றது தான் ரொம்ப கஷ்டம். வந்து தான் ஆகணும். இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் அடிபட்ட பல பேருக்கு அது